பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதற்கு ஜெய்ஹிந்த். ஜெயபலசாமி குரு மகாராஜுக்கு ஜெய்ஹிந்த். 6.29 தியான யோகம். பதம் 29. சர்வ பூதாஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி சாதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்சனக. உண்மையான யோகி என்னை எல்லா உயிர்களிலும் என்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறான். உண்மையில் அன்னுணர்வுடையவன் பரமபுருஷனான என்னையே எங்கும் காண்கிறான். ஹரே கிருஷ்ணா. உண்மையான யோகிகள் தங்கள் உணர்வை கடவுளுடன் இணைத்து எல்லா உயிர்களையும் கடவுளை எல்லா உயிரினங்களும் சமமாக கண்ணோட்டம் பார்க்கிறார்கள். உன்னதமான பிரபு எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். அவர் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் என்றாலும் ஒவ்வொருத்தரும் தன் கடவுள். அவர் அத்வைத்தமானவர், இரட்டைத்தனம் அற்றவர். அவர் நம்ம இதயத்தில் இருந்தாலும் வேற ஒரு இதயத்திலும் இருக்கின்றார் என்பதல்ல. அவர் ஒருவரே. தனது சர்வ வியாபக சக்தியால் கடவுளை எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் அவர் இருக்கிறார் என்றால் கூட அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸ்வர சர்வ பூதாளம் சிறு தேசே அர்ஜுனா திஷ்டதி. இறைவன் தனது பரமாத்மா ரூபத்தின் மூலமாக பிராமணர் நாய் என இருவரின் இதயத்தில் உரைகின்றார். ஆனாலும் அவர் திவ்யமானவர் என்பதையும், அவர் நாயுடன் இருந்தாலும் பிராமணருடன் இருந்தாலும் கூட அவர் பௌதிகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் அவர் பக்குவமான யோகி அப்படின்ட்டு ஒரு பக்குவமான யோகி அறிவான். அனைத்து உயிர்வாளிகள் மூலமாக பகவான் சமமாக நடந்து கொள்வார். பரமாத்மா எல்லோருடைய இதயத்திலும் இருக்கின்றார். பகவானுக்கு ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி என 2 சக்திகளும் உள்ளன. ஆத்மா உயர்ந்த சக்தியில் இருந்தாலும் தாழ்ந்த சக்தியில் இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடியது. ஆத்மா எப்போதும் பகவானுடைய சக்தியில் தான் இருந்தாக வேண்டும். எல்லா உயிர்வாளியும் ஏதோ ஒரு சக்தியில் நிலை பெற்றுள்ளாலும் பகவான் தனது பரமாத்மா ரூபத்தின் மூலமாக எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றார். யோகி சம நோக்கத்துடன் காண்கிறான். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனது கர்ம வினைகளில் இருந்தாலும் கூட எல்லோரும் பகவானின் சேவகர்கள் என்றுதான் காண்கிறான். நம்ம பௌதிகத்தில் உள்ள போது பௌதிக புலன்களுக்கு சேவை செய்யும் போது நம்ம பௌதிகத்தினுடைய இதை அனுபவிக்கிறோம். ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிற போது புனிதர் கடவுளுக்கு சேவை செய்கிற போது நம்முடைய ஆத்மா பகவானுக்கு தொண்டன். இது சமநோக்கு பார்வை கிருஷ்ணருடைய இந்த சமநோக்கு பார்வை கிருஷ்ண பக்தரிடம் பூரணமாக இருக்கின்றது. அதாவது உதாரணமாக சூரிய தேவன் நம்ம இந்த பிரபஞ்சத்துல நமக்கு எப்படி எல்லாத்துலயும் எப்படி ஒளி வெளிச்சம் காட்டுவதை போல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு எப்படி ஒரு கருவியாக வைத்து பகவத்கீதையை உபதேசிச்சாரோ அதே போல இந்த கலியுகத்துல பகவான் சைத்தன்யா மகாபிரபு நமக்கு நேரடியாக மூலமாக நமக்கு இதெல்லாம் ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் மாதாஜி. என்ன மாதாஜி கேக்குதா உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஏன் கேமரா வர மாட்டேங்குது? இப்போ வரும் கேமரா. கேமரா உங்கள்கிட்ட டிஸ்கனெக்ட் பண்ணா வராதா? பிரபுபாதர் நமக்கு ஆச்சாரியரின் மூலமாக இதை நமக்கு ஒரு வர புத்தகமாக அளித்திருக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க வீட்டில் படுத்துக்கோங்க.
ஸோ இது பாருங்க, யோகி வந்து எல்லா உதயத்திலையும் பார்க்குறாரு. ஓகே, ஏதாவது ஒரு கழுதை மேலே உட்காந்து ஒரு இது வச்சு, ஒரே நிமிஷம் முடிச்சேன். கழுதை மேலே வந்து விக்கிரகம் வச்சு கொண்டு வரான். அந்த கழுதை என்ன நினைச்சான், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்குறான். ஓகே, கழுதை என்ன நினைச்சான், நமக்கு தான் எல்லாம் மரியாதை கொடுக்குறான்னு நினைச்சான். ஆனால் மரியாதை யாருக்கு கொடுத்தாங்க, அது மேலே இருக்கிறதுக்கு தான் மரியாதை. ஓகே, மேலே யார் இருக்கா, விக்கிரகம் இருக்கு, விக்கிரகம் தான் மரியாதை. அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எப்ப பார்க்க முடியும் எல்லாரையும் ஒரே மாதிரி? எதிரி வரா, எதிரியை ஒரே மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? எதிரி இதயத்துல யார் இருக்கா, பகவான் இருக்காரு. அதுதான் தாற்பயம். புரியுதா உங்களுக்கு? அந்த கழுதை நினைச்சுக்கிச்சு எனக்கு தான் மரியாதை பண்ண, எனக்கு தான் மரியாதை பண்றோம், அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நம்ம யாருக்கு மரியாதை பண்றோம்னா அவர் இதயத்துல வந்து பரமாத்மா இருக்காரு. ஒரு எருமை மிதிக்கப்படாலும் யோசிக்கணும், இந்த எறும்போட இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு, அதனால அந்த எறும்பை விதிக்க மாட்டேன். இவன் எதிரிதான் இருந்தாலும் இவருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. அப்படிங்கிறது தான் ரியலைசேஷன். அதுதான் யோகி. புரியுதா உங்களுக்கு? அதனால யோகிங்கிறவனை எல்லாத்தையும் பரமா பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்னா, பகவான மையமா வச்சாதான் சம பார்க்க முடியும். இல்லைன்னா சமமே வராது. எப்ப யூனிவர்சல் பலன் தோணும், கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணனுடைய பசங்க தான் இவங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் யூனிவர்சல் பிரதர்ஹுட். இல்லைன்னா வராது. நம்ம எல்லாம் பாகிஸ்தான்லாம் ஒன்றா இருக்கலாம், இந்தியாக்காரெல்லாம் ஒன்றா இருக்கலாம். அப்ப இங்க யூனிவர்சல் பிரதர்ஹுட். அப்பதான் வந்து நம்ம பசுவை கொல்ல மாட்டோம், அனிமலை வந்து வதம் பண்ண மாட்டோம். இதயத்துல எல்லா இதயத்திலும் பகவான் இருக்கானுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ரியலைசேஷன். அது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாகுபாடு பார்க்க மாட்டோம். இல்லைன்னா பாகுபாடு கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 2 பேர் எல்லாம் பிரசனம் பண்ணாங்க. ஹரிப்பிரியா மாதாஜி, அஜாமிலா அந்த ஸ்மால் புக் படிச்சாங்க, பிரசனம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஈஸ்வரி மாதாஜி பேசணும். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து நம்ம இங்க இருக்கிற வைஷ்ணவ என்ன மாதாஜி இல்லை இன்னும் கிடையாது. இன்னைக்கு 2 பேர் தான், ஒரு நாளைக்கு 2 பேர் தான் பிரசன்டேஷனு முடிஞ்சது. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு வார்த்தைக்கு 2 பேர் தான் ஆக்சுவலா. ஒருத்தர் வந்து பகவத்கீதை ஸ்லோகம், இன்னொருத்தர் வந்து ஸ்மால் பிரசன்டேஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் வைஷ்ணவ பிரதானம் சொல்லலாம். வாச்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தப்பேவச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா.